சுவையான மற்றும் எளிமையான எலுமிச்சை சாதம் லெமன் ரைஸ் செய்வதற்கு தேவையான பொருட்கள் மற்றும் செய்முறை எதோ. தேவையான பொருட்கள்: சாதம் தயாரிக்க வடித்த சாதம் 2 கப், உதிரி உதிரியாக இருக்க வேண்டும். எலுமிச்சை பழம் 1 பெரியது, சாறு பிழிந்து கொள்ளவும். மஞ்சள் தூள் ½ டீஸ்பூன், உப்பு தேவையான அளவு, நல்லெண்ணெய் 1 டீஸ்பூன், சாதத்தில் கலக்க. தாளிக்க: நல்லெண்ணெய் 2 டேபிள் ஸ்பூன், கடுகு 1 டீஸ்பூன், உளுத்தம்பருப்பு 1 டீஸ்பூன், கடலைப்பருப்பு 1 டேபிள் ஸ்பூன், வேர்க்கடலை 2 டேபிள் ஸ்பூன் விருப்பத்திற்கேற்ப. காய்ந்த மிளகாய் 2 அல்லது 3, பச்சை மிளகாய் 2 நீளமாக கீறியது, இஞ்சி சிறிய துண்டு பொடியாக நறுக்கியது, பெருங்காயத்தூள் 1 சிட்டிகை, கருவேப்பிலை 1 கொத்து. செய்முறை விளக்கம்: சாதம் தயார் செய்தல். முதலில் சாதத்தை உதிரி உதிரியாக வடித்து ஒரு அகலமான பாத்திரத்தில் ஆற வைக்கவும். அதில் 1 ஸ்பூன் நல்லெண்ணெய் மற்றும் தேவையான அளவு உப்பு சேர்த்து கலந்து வைக்கவும். தாளித்தல்: ஒரு வாணலியில் எண்ணெய் ஊற்றி சூடானதும் கடுகு சேர்க்கவும். கடுகு வெடித்தவுடன் கடலைப்பருப்பு, உளுத்தம்பருப்பு மற்றும் வேர்க்கடலை சேர்த்து பொன்னிறமாகும் வரை வறுக்கவும். மசாலா சேர்த்தல்: பிறகு நறுக்கிய இஞ்சி, பச்சை மிளகாய், காய்ந்த மிளகாய், பெருங்காயம் மற்றும் கருவேப்பிலை சேர்த்து வதக்கவும். மஞ்சள் தூள்: அடுப்பை அணைப்பதற்கு முன்னால் மஞ்சள் தூள் சேர்த்து ஒருமுறை கிளறிவிட்டு உடனே அடுப்பை அணைக்கவும். மஞ்சள் தூள் கருகிவிடக்கூடாது. எலுமிச்சை சாறு: அடுப்பை அணைத்த பிறகு பிழிந்து வைத்துள்ள எலுமிச்சை சாற்றை இந்த தாளிப்பில் ஊற்றி கிளறவும். கலத்தல்: இப்போது இந்த தாளிப்பை ஆற வைத்துள்ள சாதத்தில் கொட்டி மெதுவாக கிளறவும். சாதம் உடையாமல் பார்த்துக்கொள்ளவும். குறிப்பு: எலுமிச்சை சாறு சேர்த்த பிறகு கொதிக்க வைக்க வேண்டாம். அப்படி செய்தால் கசப்புத்தன்மை வந்துவிடும்.